Assalamu alaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நான் காலையிலேருந்தே vlog எடுத்துட்டு இருக்கேன். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இன்னைக்கு என்னோட டே எப்படி போகுது அப்படிங்கறது தான் இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஈத் முடிஞ்சதுக்கு அப்புறமா டூர் எல்லாம் போயிட்டு செம்ம டயர்ட் ஆயாச்சு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 மணி ஆயிடுச்சு. காலையிலேயே ஒரு காஃபியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காஃபி போட போகிறேன். இன்றைக்கி ஃபாரம்மா பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. டிரைவிங் லைசன்ஸ்க்காக அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க. இங்கே ஏஜ் 17லேயே லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபாரம்மா இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற அந்த கேப் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. இன்னும் ரிசல்ட் வரலை. அதுக்குள்ளே லைசன்ஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் லைசன்ஸ் எடுக்க அப்ளை பண்ண போயிருக்காங்க. இன்றைக்கி நான் தசீன் தசீம் 3 பேரும் தான் வீட்டில் இருக்கோம். ஹஸ்பண்டும் வெளியில் போயிருக்காங்க. தசீனுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் ஈத் செலிப்ரேஷனுங்கிறதுனால அவர் லன்ச் எதுவும் குக் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ காலையிலேயே காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறையா வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். எனக்கு சுட சுட சூப்பராக காஃபி போட்டாச்சு. தசீனுக்கு பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்றேன். இன்றைக்கி காஃபி குடிக்கிறப்ப நானும் தசீனை மட்டும்தான் இருந்தோம் அப்படிங்கிறதுனால நிறையா தசீன்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நம்ம கூட உட்காந்து பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் இந்த மாதிரி அவங்களும் பிஸியாக இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ இப்படி டைம் கிடைக்கிறப்ப தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஃபாராவும் சரி தசீனும் சரி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக துணியெல்லாம் நிறையா மடிக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் தான் மடித்து வச்சுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈத்க்கு ஃபாரம்மா போட்டிருந்த ட்ரெஸ் தான். அதையே நான் இப்போ தான் காய வச்சு மடித்து வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கூட இல்லை. ஏன்னா எல்லாம் அப்படியே போட்டுட்டு நம்ம உடனே டூரும் கிளம்பி போயாச்சு. ஈத்க்கு மறுநாளே கிளம்பி போயிட்டோம் அப்படிங்கிறதுனால பெருசாக இதெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ டூர்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறேன். ஃபாரம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட வேலை எதையுமே என்னை செய்யவே விட மாட்டாங்க. அவளே தான் எல்லா வேலையும் செஞ்சுக்குவா. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வேலைலாம் செஞ்சிட்ருக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஃபாரா மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா, தசீன்லாம் அவ்வளோவா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. 2 பேருமே நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் ஈவன் தசீம் குட்டி வரைக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபாராவோட ட்ரெஸ் நான் எடுத்து மடித்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அவள் ரூமை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களாம் சின்ன பிள்ளைங்க தானே, அந்த அளவுக்கு க்ளீன் பண்ண தெரியாது. இருந்தாலும் ஃபாரம்மா நானே பண்ணிக்கிறேம்மா, நீங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அவள் இல்லாததுனால அவள் ரூம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாம் தனித்தனியாக அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபாரம்மாக்கு கோல்டை விட இமிட்டேஷன் ஜுவல்லரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த மாதிரி வியர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டுக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறா. இந்த ஊரில் நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர் ட்ரெஸ் எல்லாம் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஏன் மெஹந்தி கூட பார்த்திங்கன்னா போடுறது ரொம்பவே கம்மி. ஏன்னா ஃபாரம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப மெஹந்தி போடுறதுக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே ஸ்கூலில் அலௌட் கிடையாது. ஈத் டைமில் மட்டும் மெஹந்தி போட்டுக்குவா. அப்போயுமே அந்த ஈத் ஹாலிடே முடிகிறதுக்குள்ளே அந்த மெஹந்தி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பா. என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது.
இது வந்து ஃபாராமாவோட போலரைட் கேமரா தான். அவளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த போலரைட் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவள் வந்து பத்திரமா அதை வந்து வச்சுக்குவா. யாராவது மீட் பண்ணுறோம், ஊரில் மீட் பண்ணுறவங்க எல்லாரோட ஃபோட்டோஸும் வந்து அவகிட்ட தான் இருக்கும். என்கிட்ட இருக்கோ இல்லையோ அவகிட்ட எல்லார் ஃபோட்டோஸும் இருக்கும். ஃபாராமாவோட ரூமை வந்து க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதையும் தூக்கி போட்டுட்டோன்னா அவங்க தேடுவாங்களோ அப்படின்னு பயத்திலே வந்து நான் எதையுமே தூக்கி போடல. எல்லாமே வந்து அப்படியே இருந்த மாதிரியே நான் வச்சுட்டேன். ஆனால் எல்லாத்தையும் வந்து அதை தொடச்சிட்டு அடுக்கி வச்சிட்ருக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன். ஏன்னா வந்து எதையாவது தூக்கி போட்டுட்டோன்னா அவங்களுக்கு முக்கியமான திங்ஸாக ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற பயத்திலே தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் இது எல்லாமே வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து அடுக்கி வச்சோன்னா பார்க்குறதுக்கு எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த வேலையை வந்து அப்பப்போ நான் பண்ணிடுவேன். எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஹெல்ப்பர் வந்து ஒருத்தவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்காக வருவாங்க. அவங்களால இது எல்லாமே வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ண முடியாது, அதுக்கு டைமும் பத்தாது. அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே வந்து செஞ்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபாரமா ரூமை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியும் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக தஸ்ஸீமோட வார்ட்ரோப் தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதமாக வந்து நான் அவனோட ட்ரெஸ் எதுவுமே நான் அடுக்கி வைக்கல. அவனுக்கு வந்து 2 ட்ரே வந்து ட்ரெஸ் வந்து வச்சுருப்பேன். மேலே இருக்கிறது ஃபுல்லாக புது ட்ரெஸ், கீழே இருக்கிறதுலாம் டெய்லி யூஸ் பண்ணுறது. அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மடித்து வைக்கிறப்பே நான் கொண்டு போய் நான் கபோர்டில் வைக்கிறேமா அப்படின்ட்டு அவர் வந்து வாங்கிட்டு வந்து வைப்பார். அவர் ஹைட்டுக்கு வந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவர் வைக்கிறப்ப இப்படி முன்னாடியே வந்து வச்சுட்டு போயிடுவார். அல்ஹம்துலில்லாஹ் ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் எதையுமே திரும்பி நான் அடுக்கி வைக்கவே இல்லை. ஏன்னா வந்து நோம்பில் ஃபுல்லாகவே ஓதுறது தொழுறது இப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு. இது அடுக்கிறதுக்கெலாம் சுத்தமாக நமக்கு நேரமே இல்லை. இப்போ தான் சரி எல்லாத்தையும் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய தஸ்ஸீம்க்கு பத்தாத ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு போடுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்க போகிறேன். தஸ்ஸீம்க்கு வந்து நான் முக்கால்வாசி போடுற ட்ரெஸ்ஸை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரௌசர் அப்புறம் டிஷர்ட் அந்த மாதிரி இருக்கும்ல செட்டாக, அந்த மாதிரி தான் வந்து நான் வாங்கி போடுவேன். இது எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஊரில் வாங்கிட்டு வந்தது தான். நான் பாதி வாங்கினேன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பாதி வாங்கி கொடுத்தது தான். அதெல்லாம் தான் வந்து எப்போதுமே அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால நான் போட்டு விடுவேன். நிறைய ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட செட் பேண்ட்டோ இல்லை செட் டிஷர்ட்டோ வந்து மாறி மாறி இருக்குது. அது எல்லாத்தையும் தான் பார்த்து இப்போ எடுத்து வைக்கணும். சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட செட்டு காணாவே போயிடுச்சு. அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடியும் கண்டுபிடிச்சி வைக்கணும். நான் வந்து மடித்து வைக்கிறப்ப எப்போதுமே வந்து அதோட செட்டை சேர்த்து தான் வந்து மடித்து வைப்பேன். ஸோ எப்போதுமே எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக தஸ்ஸீம் குட்டியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சூப்பராக வந்து அடுக்கி வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து தஸ்ஸீம் டெய்லி யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் தான். இதெல்லாம் நிறையா தான் இருக்கும். ஏன்னா சீக்கிரம் அழுக்காக்கிடுவாங்க, அடிக்கடி ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தஸ்ஸீம் குட்டியோட ஷர்ட், அப்புறம் பின்னாடி இருக்கிறது எல்லாமே தஸ்ஸீம் குட்டியோட பேண்ட் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே தஸ்ஸீம் குட்டியோட புது ட்ரெஸ் தான். இந்த எல்லோ ட்ரெஸ் மட்டும் ஒரு டைம் வந்து அவன் போட்டிருந்தான். மற்றது எல்லாமே புது ட்ரெஸ், கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது. ஊரில் எல்லாம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். அப்புறம் இந்த சைடில் வச்சுருக்கிறது ஜாக்கெட், அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து சாக்ஸ் தான் வச்சுருக்கிறேன். இப்படி வந்து ஒரு சாக்ஸ்க்குள்ளே இன்னொரு சாக்ஸ் வச்சு நான் வந்து உள்ளே அப்படியே ரோல் பண்ணி வச்சுருவேன். ஸோ சாக்ஸ் வந்து காணா போகாமல் இருக்கும், இல்லைன்னா பேர் வந்து அப்படியே காணா போயிடும். ஸோ இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கீழெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுக்கும் கீழே வந்து கம்ஃபர்ட் மட்டும் வச்சுருக்கிறேன்.
வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கிச்சனுக்கு வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யவே இல்லையே, ஏதாவது தசீனுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். தசீனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஈத் செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால ஆல்ரெடி. அவனுக்கு வந்து லன்ச் வந்து ஸ்கூலில் தான் சாப்பிட போகிறான். இருந்தாலுமே 2 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை. தோசையும் சட்னியும் மட்டும் தான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான். ஏன்னா மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், இட்லி இல்லைன்னா தோசை தான். என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. தோசையாச்சும் தசைன்னு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதனால் தோசையை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சட்னி வந்து பண்ணிடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணிடலாம். தக்காளியும் வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஊர்லேருந்து ஆடி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் எண்ணெய் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி ரெசிபி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இன்றைக்கி குயிக்காக இது தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே தக்காளியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா நான் வந்து திரும்ப இதை வந்து தாளிக்க போகிறது கிடையாது. இப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அரைச்சி வைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு இந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கிட்டோம்னா குயிக்காகவே வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து ஆற விட்டுடலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ குயிக்காக நமக்கு வந்து சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சிக்கலாம். கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் தாளித்து கொட்டுறதா இருந்தாலும் கொட்டிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தாளிக்காமல் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நானும் தசைனும் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. இப்போ தோசையும் வந்து சுட்டுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு இது தான். பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தப்பவே வந்து சுத்தமாக வந்து கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இந்த இண்டக்ஷனில் வந்து தோசை ஊற்றுறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு தோசை வராது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஊற்ற மாட்டேன். ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அதாவது கரண்ட் வந்து சுத்தமாக வரவே மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஈத் அன்னையிலேருந்தே அதே மாதிரி இருக்குது. ஈத் அன்னைக்கு அது போனது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே டென்ஷன் ஆகிடுச்சு. இன்னும் அதை வந்து சரி பண்ணல. இன்ஷால்லா அதை சரி பண்ணணும். வாஷ் லிக்விடும் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அதையும் தான் இங்கே ரீஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். பாட்டில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணுறேன். ரீஃபில் பேக் தான் எப்போதுமே வாங்கிப்பேன். ஏன்னா பாட்டிலை விட ரீஃபில் பேக் வந்து விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆஃபர்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து ரீஃபில் பேக் வந்து நிறையவே வாங்கி வச்சுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச வெசல்ஸ் அப்புறம் சாப்பிட்ட திங்ஸ் இது எல்லாமே வந்து நிறையா சேர்ந்துருச்சு. இதையும் வந்து கையோடு வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நான் வந்து மோஸ்ட்லி போட்டு வைக்க மாட்டேன். எனக்கு சிங்கில் வந்து ஜாமான் கிடந்தால் சுத்தமாக பிடிக்காது. உடனே வந்து கழுவி வச்சிடணும். சிங்கில் வந்து எந்த ஜாமானும் இல்லாமல் இருந்தாலே வந்து கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லேயும் வந்து எப்போவுமே க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா கிச்சனே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா திங்ஸை வந்து கவுண்டர் டாப்லேயும் வந்து சேர்த்து வைக்கக்கூடாது. அப்பப்போ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிங்கில் எதையுமே சேர விட மாட்டேன். உடனே வந்து கழுவி வச்சிருவேன். இன்றைக்கி வந்து அவசரம் நம்ம வந்து தசீனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து போட்டு வச்சாச்சு. அதனால தான் இப்போ நிறைய ஜாமான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நிறைய ஜாமானும் நமக்கு சிங்கில் சேராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா ஜாமான் சேர்ந்துட்டாலும் அப்படியே பார்க்குறதுக்கே மலப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது கழுவுணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து க்ளீனாகவே எப்போதும் இருந்துகிட்ருக்கும்.
அதே மாதிரி இந்த மிக்ஸியும் வந்து கவுண்டர் டாப்பில் எப்போதும் வச்சுருக்க மாட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா கேபினெட் உள்ளே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எப்போவுமே கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் இப்படி பிடிச்சி இழுக்கிறோம்ல, அதில் வந்து நம்ம கையோட இம்ப்ரெஷன் அப்படியே அதில் வந்து பதிஞ்சிரும். அதனால் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது காப்பர் கலரில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து எல்லா டைமும் நான் வந்து சிங்கில் வந்து ஜாமான் கழுவி முடிச்சதுக்கப்புறமா இந்த டேப்பையும் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இது வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா வாட்டரோட ட்ராப்லெட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து தொடச்சி விட்டுருவேன். ஸோ வாட்டரோட ஸ்பாட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இந்த டேப் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா வாட்டரோட ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே படிஞ்சு அதுவே வந்து ஒரு கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேசனில் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைடில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுடலாம். அப்புறம் என்னோடய ஸ்பாஞ்சும் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படிங்கிறதால வேற ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஹோல்டரும் வந்து உள்ளே இங்கே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால தனியாக ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்குன்னு வேறு எதுவும் வைக்க தேவையில்லை. ஓகே, டிஸ்கனெக்ட் நான் பண்ணி தரேன். நம்ம வந்து இங்கே வெட் கிச்சனில் தான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வச்சுருக்கோம். இதோட சிலிண்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. வீட்டுக்கு பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து சிலிண்டர் வந்து வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளும் இந்த மாதிரி வெளியில் வச்சுருக்குறோம். இப்போ வந்து இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து நம்மளே எடுத்துகிட்டு போய் தான் மாற்றுற மாதிரி இருக்குது. இதே பழைய வீட்டிலன்னா வீட்டுக்கு ஃபோன் அடித்து சொன்னதுமே சிலிண்டர் வந்து வீட்டிலேயே கொடுத்துருவாங்க. அந்த வசதி வந்து இந்த ஏரியாவில் இருக்கா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து நமக்கு தெரியல இந்த ஏரியாவில் வந்து சிலிண்டர் வந்து டெலிவர் பண்ணுறாங்களா என்னன்னு. இப்போ நம்ம தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிட்டு வர போகிறோம். என்னடா இப்படி தோலில் வைக்கிற, பயமா வெயிட்டா இல்லை? தசின் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல, அவர் வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டரும் வந்து அவர் தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவங்க அத்தாவும் வீட்டில் இல்லை இந்த டைமில். ஸோ தனியாக அவனே தூக்கிட்டு போய் காரில் வச்சுட்டான். தசின் வந்து அவரோட ஸ்கூலுக்கு தான் வந்து கிளம்பிட்டாரு. அதாவது வந்து ஏற்கனவே படித்த அகாமா ஸ்கூலில் தான் இன்றைக்கி வந்து ஈத் செலிப்ரேஷன் அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஈத் ட்ரெஸ்ஸும் வந்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. நானும் வந்து தசினை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.